எம்டி செட் கிடையாது. அண்ட் பின்னு ஒரு செட் இருக்கு, அதுவும் எம்டி கிடையாது, not equal to empty. then a function f from a to b, அதாவது இந்த a ல இருந்து b க்கு ஒரு ஃபங்க்ஷன் ஒன்னு நம்ம டிஃபைன் பண்றோம். அது என்னன்னா இஸ் a rule assigning to every element a belongs to a. அதாவது a belongs to a னா a ல இருக்கிற எந்த எலிமெண்ட் எவ்ரினா எந்த எலிமெண்ட் எடுத்தாலும் நம்ம எடுத்தாலும் அதுக்கு ஒரு யூனிக் இமேஜ் இருக்கும். a unique element f of a belongs to b. இப்போ எக்ஸாம்பிளுக்கு இப்போ நம்ம என்னன்னா ஃபார் எக்ஸாம்பிள் ஏன்றது ஒரு செட் எடுத்தோம்னா ஒரு எம்டி செட்டு கிடையாத ஒரு நான் எம்டி செட்டான ஒரு செட்டு, அதே மாதிரி பின்றது ஒரு செட்டு. ஓகேவா? இந்த ரெண்டு செட்லயும் நான் என்ன பண்றேன், ஒரு ஃபங்க்ஷனை நான் டிஃபைன் பண்றேன். அந்த ஃபங்க்ஷன் எஃப்னு டிஃபைன் பண்றேன் அப்படின்னா இந்த டொமைன்ல இருக்கிற எந்த எலமெண்ட் ஏ நம்ம எந்த எலமெண்ட் எடுத்தாலும் அதுக்கு எஃப் ஆஃப் ஏன்ற இந்த இமேஜிங் இருக்கும். அதுதான் ஏன்றது நம்ம எதுல இருந்து எடுக்கிறோம், ஏல இருந்து எடுக்கிறோம். அதனால ஏ பிலாங்ஸ் டு ஏ, எஃப் ஆஃப் ஏ என்பது பி இருக்கு, அதாவது எஃப் ஆஃப் ஏ பிலாங்ஸ் டு பி. இதுல என்னன்னா அந்த எலமெண்ட் எஃப் ஆஃப் ஏ யூனிக்கா இருக்கும், அதாவது இது பேர் இமேஜ் சொல்லுவாங்க. எஃப் ஆஃப் ஏ வந்து பார்த்தோம்னா எஃப் ஆஃப் ஏ இஸ் image set, image element of a is image. ஓகேவா? இந்த a என்றது வந்து இன்புட் மாதிரி நம்ம லோயர் கிளாஸ்ல படிச்சிருப்போம். a என்றது வந்து ஒரு இன்புட் மாதிரி, f of a என்றது வந்து ஒரு அவுட்புட் மாதிரி, அதோட அவுட்புட் மாதிரி. நம்ம மிஷின்ல சும்மா ஒரு அரிசி போட்டா மாவு வருது, அந்த மாதிரி ஒரு இன்புட் மாதிரி, இது ஒரு அவுட்புட் மாதிரி. இந்த f of a வந்து பாத்தீங்கன்னா இமேஜ் a ல இருந்து நம்ம f of a பார்த்தா, இப்ப f of a வச்சுக்கிட்டு a நம்ம டினோட் பண்றோம் அப்படின்னா a வந்து பாத்தீங்கன்னா a is pre-image of f of a. so இந்த f of a பொறுத்த பட்சத்துல இந்த a என்பது pre-image, a பொறுத்த வரைக்கும் f of a என்பது image. ஓகேவா? அது மட்டும் இல்லாம